ஹே गाइस இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவெற்றியூர் வடிவனுமன் கோயில் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கல்யாணர் குரு பூஜைக்காக வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு நடக்கிற எல்லாத்தையும் சரி இந்த கோயிலையும் சரி உங்களுக்காக நாங்க எங்க காட்ட போறோம் வாங்க பார்க்கலாம். நம்ம கோபுரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுதான் ஸ்டார்டிங் கோபுரம், அப்புறம் வாசல். கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட வேண்டியது இந்த கொடிமரம் தான். இந்த கொடிமரத்தை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்து போய் பார்க்கணும். இதுதான் இங்கே இருக்கிற கொடிமரம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகை சமேத ஜெகநாதர் சந்நிதி. இவர் பேர். நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமிர்தகடீஸ்வரர். இதுதான் சூரியர் சந்நிதி. அடுத்து நால்வர் சந்நிதி. அடுத்து நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு சகஸ்திரலிங்கம் சந்நிதி. இவர்தான் குட்டியா கியூட்டா இருக்க நம்ம ராமநாதர் சந்நிதி. அடுத்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கார்த்திகை ஏன் இவ்வளோ கஷ்டப்போற கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. அடுத்து நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கௌலீஸ்வரர் சந்நிதி. நான் இது வரைக்கும் எந்த கோயில்லையும் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்களும் பாருங்கள். இவர் தான் காளகஸ்தீஸ்வரர். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் திருவொற்றீஸ்வரர் சந்நிதி. அறுபத்தி 3 நாயன்மார்கள் சிலையும் வச்சுருக்காங்க. நம்ம எங்கே பார்க்க போகிறோம், எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நந்தவனேஸ்வரர் சந்நிதி. எனக்கு இந்த இடம் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவ்வளோ மென்டல் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க இந்த கோயில் அப்படியே சுற்றுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்கல்ல. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அமைதியாக இருக்கும். இதை சுற்றி செடிங்க தான் இருக்கும். இந்த கோயிலை சுற்றி செடி தான். ஏன்னா அவர் பேர் நந்தவனீஸ்வரர். அதனால ஃபுல்லாக செடிங்க தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே பச்சை பசேல்னு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. அடுத்து நம்ம எங்கே போய் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பைரவர் சந்நிதிக்கு தான் வந்திருக்கோம்.
நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குளத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பக்கத்தில் ஒரு குட்டி குளம் இருக்குது. அதில் நிறைய வாத்துங்க இருக்குது. எனக்கு இப்போது இங்கே வந்து பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் அதுங்க நீந்துறது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரம் நான் இங்கே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு தான் போவேன் இதுங்களெல்லாம். அடுத்து எனக்கு இந்த கோயில்லையே ரொம்ப பிடிச்ச இடம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்க ஐயாவையும் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே ஏறி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மரத்துக்கு நடுவில் இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் தெரியாது. அவர் இருக்க இடமே எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு இந்த இடம்லாம் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. ஆனால் நாங்கள் போன வாட்டி வந்தப்போ நல்லா இருந்துச்சு. ஃபவுண்டெயின் வந்து ஒர்க் ஆயிருந்து. இப்போ அப்படியே ஸ்டாப்பில் இருக்குது. கோபுரம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரி, ஓகே, மறக்கல. சரி சரி. எவ்வளோ அழகாக இருக்காருல்ல.